பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச போகிறார். ரோமர் 9:16 ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. விரும்புகிற ஒரு மனிதனாலே ஒன்றும் நடக்க போறது இல்லை. அந்த விருப்பத்தை தேடி ஓடுகிற ஒரு மனுஷனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது எல்லாவற்றையும் தருகிற தேவனால தான் எல்லாம் நடக்க போகுது. இன்னைக்கு அநேகருடைய என்ன தெரியுங்களா? என் பலத்தால ஓடி சாய்ச்சிருவேன், எனக்கு திறமை இருக்குதுங்க, நான் ஓடி ஜெயிச்சிருவேன், நான் பணம் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், படிப்பு இருக்குது, என்னால முடியாத ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லா அதிகாரிகளை தெரியும், அமைச்சர்களை தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு என்னால சாதிச்சிருவேன், நான் ஓடுற ஓட்டத்துக்கு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா வந்துடுவேன். ரொம்ப பெரிய தப்பு பண்றோம். விரும்புகிறால உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஓடுகிற உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இறங்குகிற தேவனாலே எல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் என்ன உங்ககிட்ட பேசுறாரு, என்கிட்ட பேசுறாரு தெரியுமா? அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுங்கள், அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுங்கள். அவர் இறங்கினா தான் நம்ம ஓடுகிற காரியமும் நிறைவேறும், நாம விரும்புகிற காரியம் நிறைவேறும். எவ்வளவு பெரிய ஆழமான வசனம் தெரியும். என் உள்ளத்தில் ஆண்டவர் இதை போட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுங்கள். தானியேல் சொல்லும் போது 9 இடத்துல ஏராளமான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. இரக்கங்களின் பிதா. என் அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, அவர்கிட்ட இருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிறனா, இந்த பத்திமை என்று கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நீங்க இறங்கலனா கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இருளில் தான் இருக்கும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். விரும்புகிற உன் காரியம் நிறைவேறணுமா? எதற்காக பிரயாசப்பட்டு நீங்க ஓடுறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் வேண்டுமா? அதை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய இரக்கம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதுவும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைவேறவும் நிறைவேறாது. அப்படியே நிறைவேறினாலும் அது தோல்வியாய் முடியுமே தவிர சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேணும், ஒரு சக்சஸ்ஃபுல் வேணும், விரும்பினதை நிறைவேறணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. தேவனுடைய இரக்கத்துக்காய் மன்றாடுங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யணும், அவர் பாதத்தை பிடிச்சு கதறுங்க. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? தாவீது அழகாய் சொல்லுகிறார், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய இரக்கம் இல்லாமல் நீ விரும்புகிற எந்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியாது. இந்த இரக்கத்துக்காய் கெஞ்சுங்கள், விரும்பினதை பெற்றுக் கொள்ளுங்கள், ஓடினதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசினீரே, நன்றி. உடைய இரக்கங்கள் எங்கள் மேல் உண்டாகட்டும், காரியங்களை வாய்க்க செய்யும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.